உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக வாழக்கூடிய சுமார் 100 கோடிக்கு மேல் 120 கோடிக்கு மேல் என்று சொன்னால் கூட மிகையாகாது. அவ்வளவு ஒரு பெரும் தொகையை கொண்ட மக்கள் முஸ்லீம்களாக இஸ்லாமியர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த உலகத்திலே கடந்த 50 ஆண்டுகளுக்குள்ளாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள், படுகொலைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவற்றில் பெரும்பான்மையானவைகள் முஸ்லீம்களை இலக்கு வைத்ததாகத்தான் நடத்தப்பட்டிருக்கிறது. அது ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும், செச்னியாவாக இருந்தாலும், ஈராக்காக இருந்தாலும், இந்தியாவாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் முஸ்லீம்கள் தான் அவர்களுடைய இலக்காக இருந்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி இஸ்லாம் அவர்களுடைய இலக்காக இருந்திருக்கிறது என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். இஸ்லாத்தை அழிக்க வேண்டுமென்றால், இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டுமென்றால் ஒன்றோ முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று அவர்களுடைய மூளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் இஸ்லாத்தை பற்றிய தப்பும் தவறுமான செய்திகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக, முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக, தீவிரவாதத்தை போதிப்பவர்களாக இஸ்லாமியர்களை காட்டிவிட்டால் முஸ்லீம்களை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி மற்றவர்களுடைய பார்வை திரும்பாது, அதை தடுத்து விடலாம் என்பதுதான் இந்த வல்லாதிக்க நாடுகளுடைய மொத்தமான அஜெண்டாவாக இருப்பதை நாம் கடந்த பல ஆண்டுகளாக பார்க்க முடியும். இஸ்லாமோஃபோபியா என்பது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை காண முடியும். இப்படியான நேரத்தில் தான் முஸ்லிம்கள் மீதான தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படுகிற போதும் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக, தீவிரவாதத்திற்கு எதிராக, இஸ்லாமிய அறிஞர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக, தீவிரவாதத்திற்கு எதிராக பலகட்ட பிரச்சாரங்களை உலகம் முழுவதும் நடத்தி வருகிற காட்சிகளையும் நாம் தொடர்ந்து காண முடியும். இஸ்லாம் ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரித்ததில்லை, தீவிரவாதத்தை போதித்ததில்லை, இன்னொருவரை அநியாயமாக கொள்வதற்கு தூண்டியதில்லை, தூண்ட போவதும் இல்லை. ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவனாவான் என்கிற மிக அழகான ஒரு கருத்தை சொன்னது உலகத்திலேயே திருமறை குர்ஆனுடைய வசனம்தான் என்பதையும் நாம் அத்தனை பேரும் உளமாற புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான நிலையில இன்றைக்கு நமக்கு தெரியும், காசா பள்ளத்தாக்கின் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிற அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக, தங்களுடைய மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அநியாயங்களை தடுப்பதற்காக அங்கிருக்கக்கூடிய போராளிகளும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர வீரர்களும் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் என்கிற மாபெரும் கொடூரனுக்கு எதிராக பலகட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக உலகம் முழுவதும் மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இன்றைக்கு ஜனவரி 1ஆம் தேதி உலகம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ரோம் குலுங்குகிற அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம்கள் அல்லாத நாடுகள் என்று அத்தனை நாடுகளிலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக, அங்கிருக்கிற சுதந்திர வீரர்களுக்கு ஆதரவாக என்று ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது. எனவே நாம் முதன்மையாக மீண்டும் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு விவகாரம் என்னவென்றால், இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிக்கவில்லை, இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிப்பதும் இல்லை. இஸ்லாம் பயங்கரவாதத்திற்கு எதிரானது, அநியாயத்திற்கு எதிரானது, மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். இதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸாக இருக்கலாம், அல் குதுஸாக இருக்கலாம், அங்கு இருக்கக்கூடிய போராளிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய வீரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நாட்டை மீட்டெடுக்கிற சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதை உலகம் நிறுத்த வேண்டும். குறிப்பாக ஒரு சில மேற்கு ஊடகங்கள் இவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிற அதே நேரம் மற்ற பெரும்பான்மையானவர்கள் இவர்களை சுதந்திர போராளிகள் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது தவிர உள்ள எந்த ஒரு பயங்கரவாத அமைப்புகளையும் இஸ்லாமியர்கள் தூக்கி பிடித்ததில்லை, தூக்கி பிடிக்க போவதும் இல்லை, அவர்களை ஆதரித்ததும் இல்லை. IS போன்ற அமைப்புகள் இன்றைக்கு காணாமல் போவதற்கு காரணமாக அமைந்தது இஸ்லாமியர்களுடைய விழிப்புணர்வும், இஸ்லாமியர்கள் அதை புறக்கணித்ததும் தான் என்பதை நாம் மனதார புரிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் காசாவில் நடைபெறக்கூடிய அநியாயங்கள் எல்லை மீறி கொண்டிருக்கும் போது இன்றைக்கும் ஜனவரி 1ஆம் தேதியும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு இராணுவம், பயங்கரவாத இராணுவம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு நியதியை என்ன வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால்,
ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் எந்த ஒரு இனக்குழுவின் மீது எவ்வளவு தாக்குதலை நடத்தினாலும் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா தற்காப்பு தாக்குதல், டிஃபென்ஸ் என்று வச்சிருக்கிறாங்க. தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான தாக்குதல் என்று ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இதே நேரத்தில் தங்களை தாக்க வருபவர்களை எதிர்த்து தாக்கி தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக யாராவது போராடினால் அவர்கள் பயங்கரவாதிகள் என்கிற லிஸ்டில் சேர்க்கப்படுகிறார்கள். அது யாருக்கு பொருந்தினாலும் பாலஸ்தீன மக்களுக்கு பொருந்தாது என்பதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. அதனால் தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உலகம் முழுவதும் பலரும் திரண்டு நிற்கிறார்கள், பல தலைவர்கள் திரண்டு நிற்கிறார்கள், பல நாடுகளே திரண்டு நிற்கிறது. ஏன், நம்முடைய நாடு கூட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு நாடுதான்.